அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பப்பாளி, சாத்துக்குடி இந்த 2த்தையும் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வரும்போது, பெண்கள் அதிகமாக பப்பாளியை பயன்படுத்தாதீங்க. ம். அது ஒரு சில இடர்பாடுகளை ஏற்படுத்தும். கண்டிப்பா. அதனால் நீங்கள் பார்த்து நான் சொல்லக்கூடிய விஷயத்த அளவுக்கு அதிகமாக எதுவுமே பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உட்கொண்டு வந்தீங்கன்னா, அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை உணர முடியும். அதனால் ஒரேடியாக எல்லாத்தையுமே சுமக்கக்கூடாது. இந்த சொல்லக்கூடிய பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பயன்படுத்தும் போது அதுக்கான பலனை மெல்ல மெல்ல உங்களுக்கு தெரியும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வேர்க்கடலை கிடைக்கும், நிலக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா? நிலக்கடலை ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு பொருள். அதே மாதிரி உலர் திராட்சை, இந்த 2த்தையும் நீங்கள் ஏதாவது ஒன்று பயன்படுத்தினாலும் போதும். 2மே பயன்படுத்த வாய்ப்பு இருந்தாலும் பயன்படுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு அந்த பணம் சார்ந்த இடர்பாடுகள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க விளாம்பழமும் சப்போட்டாவும் அதிகமாக எடுத்துக்கணும். இதை எடுக்கும்போது உங்களுக்கான தன வருவாய் அப்படின்ற விஷயம் மேம்பாடு அடையும். விசாக நட்சத்திர அன்பர்கள், இப்போ நுங்கு சீசன் தான். நுங்கு எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த நுங்கு எந்த வகையில் பயன்படுத்தணுமோ அந்த வகையில் பயன்படுத்துங்க. உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய சிக்கல் தீர்ந்து நன்மையான விஷயமா கிடைக்கும்.